பிடிஎஸ் நண்பீங்க கைஸ். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா வந்து பர்முடா ட்ரையாங்கிள் என்ன ப்ரோ திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டுனா இந்த தடவை ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஸோ வாங்க பழகலாமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பழகி பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது யார் பண்ணிக்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்த ஒரு பர்சன் தான். பட் இது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கேட்குறப்ப சிரிப்பாகவும் இருக்கும், சில பேர் கோவமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிறேன், உங்கள் ரியாக்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். பட் இது என்னன்னு கேட்டிங்கன்னா குட்டி படம் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதில் வந்து தனுஷ் நான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து அவரோட லவர், அவங்க வந்து அவங்களோட லவர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சாங்குன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து ஜிமின் கூட செம்ம டேட்டிங் போயிட்டுருக்குப்பா, வேறு லெவல் காதல், ஒரே வீட்டில் ஒரே இன்பமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இருக்குல்ல. ஸோ இப்போ என்ன நியூஸ் இருந்துருக்குன்னா, பிக் ஹிட்ஸ் இதை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. இல்லை ஃபேக்கா ட்ரூவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அண்ட் இதையும் தாண்டி வந்து அவங்க வந்து ஜிமினை லவ் பண்ணல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜங்குக்கை லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஜிமினா ஜங்குக்கா சாங்கு யாருக்கு வாங்க பார்த்துக்கலாம். பட் அது முடி இது நியூஸ்க்கு மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஆங்க்ரி ரியாக்ஷனாக இல்லை வந்து சிரிப்பான ரியாக்ஷனாக இல்லை உங்கள் கருத்தை சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதை தாண்டி வந்து மறக்காமல் லைக் அழுத்திக்கோங்க. அன்பான மக்கள் நீங்கள் அவங்க லவ்வாக காட்டுறாங்களோ இல்லையோ நீங்கள் மறக்காமல் லைக் அழுத்திக்கோங்க. ஸோ நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் பிக் ஹிட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேமஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டீசெண்டாக இருக்க ஒரு ப்ரெஸ்ஸு, ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு ஆர்டிக்கலு, கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஹிட்ஸ் இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதாவது ஜிமின் தான் வந்து சாங் தியானோட உண்மையான பாய் ஃப்ரெண்ட். ஸோ அவங்க 2 பேர் ரிலேஷன் தான் இருக்காங்க சொல்லிட்டு பிக் ஹிட்ஸ் அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து அவங்க கூகுளில் விட்டுருக்காங்க. ஸோ இது ஃபேக் எடிட்டோ கிடையாது, அவங்க தான் விட்டாங்க. ஸோ உண்மையாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்க விட்றதெல்லாம் உண்மையாக இருக்காது. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் கேட்டிங்கன்னா, பிக் ஹிட்ஸ் இதுக்கு ரீப்ளை பண்ணவே இல்லை. பிக் ஹிட்ஸ் தான் டக்குன்னு ரீப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ இதுக்கு ரீப்ளை பண்ணாமல் ஸ்டக் பண்ணி வச்சிருக்கனால லைக் கிம்தங் ஜெனி இதுவும் பார்த்திங்கன்னா வந்து லாங் டேஸாக போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இதுவும் கன்ஃபார்ம் நியூஸ், ட்ரூ நியூஸ் தான். அதனால தான் இதை பிக் ஹிட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க. ஸோ ஒருத்தன் வாயை திறக்கணும்னா மௌனம் சம்மதுக்கான அர்த்தம்னு சொல்லிட்டு சும்மா தான் சொல்லுவோம், இவங்க உண்மையாகவே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரீசன் எடுத்துக்கணும்னா, ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறப்ப அமைதியாக இருந்தாலும் அதை லவ் ஓகேன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ வாங்க நீங்களும் வந்து சொல்லிக்கோங்க, ஜங்குக்கு என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஜங்குக்கு எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். ஆனால் வந்து நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணினா ஜங்குக்கு வந்து இங்கேருந்து சொன்னால் கேட்காது. ஸோ அவரும் அமைதியாக தான் இருப்பார். ஸோ அவரும் உங்கள் பாய் ஃப்ரெண்டு தான் சொல்லி நீங்களும் அஃபிஷியலாக சொல்லிக்கலாம். அது மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த மேட்டர் வந்து ட்ரூவாக ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய யூடியூப் நான் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேன்ஸ், அதாவது பிடிஎஸ் ஃபேன்ஸ், உண்மையான ஃபேன்ஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்களா ஜஸ்ட் வந்து ஃபேக்கு, அவங்க ரூம்லாம் ரெடி பண்ணி அவங்க பப்ளிசிட்டிக்காக பண்ணப்பட்ட விஷயங்கள், அவங்கள ரொம்ப ட்ரெண்டிங் ஆக்கணும், ஒரு வைரல் ஆக்கணும், அதுக்காக சாங் இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஏன்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா, அவங்க போட்ட பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓகே தான். பட் நல்லா ஊற்று பார்த்திங்கன்னா அந்த சோஃபா கலர் பார்த்திங்கன்னா வேறு கலரில் இருக்குது. அண்ட் ஜிமின் வீட்டில் இருக்க சோஃபா வந்து கிரே கலரில் இருக்கும், இவங்க போட்டது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் கிடையாது, ஜஸ்ட் இவங்க ஃபன்னுக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் பண்ண விஷயம் தான். ஸோ இது ஃபேக்கான விஷயம்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்புற மாதிரி இருக்காதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். பட் ஜங்குக்கு எங்கே வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஃபோட்டோ லேட்டர் போடுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா சேம் டிஷர்ட் இருக்கும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்னொரு டிஷர்ட் இருக்கும். ஸோ 2 டிஷர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஒரு டிஷர்ட் வந்து பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை பற்றி சாங் போட்டிருப்பாங்க. இன்னொரு டிஷர்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு க்ரீமி கலர்லையும் ஒயிட் கலர்லையும் அதை பார்த்தீங்கன்னா ஜங்குக்கு போட்டிருப்பாரு. ஸோ இவங்க இன்டெரக்டாக என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 2 டிஷர்ட்டும் வச்சுருக்கேன் நாங்கள் வந்து கப்புள்ஸ், டிஷர்ட்டே கப்பலாக இருக்கப்போ நாங்கள் கப்புள்ஸாக இருக்க முடியாதா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜங்குக்கு தான் என்னோட ஆள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபேன்ஸோட கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜிமின்ட்ட அவ்வளோ பப்ளிசிட்டி கிடைக்கல, பட் ஜங்குக்கு சைடு போகிறப்ப வந்து நான் வந்து டாப் ஸ்டார் ஆயிடலாம், ஸோ வந்து அந்த பப்ளிசிட்டி யூஸ் பண்ணலான்னு சொல்லி தான் இவங்க இந்த டேட்டிங்கும் சேர்த்து போட்டுட்ருக்கான்னு சொல்லிட்டு இது மாதிரி காதல்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான கட்டுக்கதையை கிளப்பி விட்டு ஒரு பொய்யான காதலை வந்து ஃப்ரேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க ஜிமின்ட்ட மட்டும் நின்றுனாலே வந்து மேபி யோசிக்கிற அளவுக்கு ஆயிருக்கும், மேபி உண்மையாக இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு. பட் ஜங்கு கிட்ட தவிரப்ப ஒரு வேளை கண்டிப்பாக பொய்யாக தான் இருக்குமோன்னு சொல்லி மனசில் வந்து ஒரு ஆணி அடிக்கிற மாதிரியும், இவங்க முட்டா பையில திருந்த மாட்டாங்க, எங்களுக்கு வந்து பிடிஎஸ்ல ஒரு ஐடியல் டைப் கிடச்சி நாங்கள் செட் ஆக மாட்டல, இவங்க சும்மா போட்டு கிளப்பிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ்லாம் கோத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி கோத்தில் நீங்கள் இருந்துட்டீங்களா இல்லை ஜோக் எடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லிட்டு இந்த நியூஸை அவங்களோட ஃபன்னாக ஷேர் பண்ணி விடைபெறுவதான் ஆர்ஜேன்னு சொல்லிட்டு டாட்டா பை பாய்.